ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அம்மாப்பேட்டைக்கு தான் வந்திருக்கோம். கரெக்டாக இன்னைக்கு சாப்பிட போகிற ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மா கையில் வந்து சாப்பிட போகிறோம். அம்மாப்பேட்டை அம்மா கையில், அவ்வளோதான், வேற எதுவும் வித்தியாசம் இல்லை. அந்த மெஸ் வந்து செம்ம ஃபேமஸ் இந்த சைடில். நம்ம அங்கே உள்ளவங்களுக்கு வந்து தெரியாது. கரெக்டாக அந்த கடை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து அம்மாப்பேட்டைக்கு ஒரு 30 கிலோமீட்டரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து அம்மாப்பேட்டை ஊருக்குள்ளே போகிற ஸ்பாட்டு. நம்ம வந்து அதுக்குள்ளே போகாமல் இது வழியாக பைபாஸ் நம்ம வந்து போகிறோம். வாங்க போவோம். உங்களுக்கு அம்மாப்பேட்டை வந்து இப்படி போகணும். ஊருக்குள்ள லெஃப்ட் சைட் போனீங்கன்னா, நீங்கள் ரைட் சைட் போனீங்கன்னா அந்த கடை இருக்குது. ஆக்சுவலாக வடூர் போகிற ரூட் அது. ஆக்சுவலாக உங்களுக்கு இங்கேருந்து வடூர் போயிடலாம். வாங்க போவோம். இதுக்குள்ள டேர்ன் பண்ணணும் இந்த கடைக்கு போகிறதுன்னா. ஆமாம், கேப்ல டேர்ன் பண்ணு. இதான் இதுக்குள்ள போகணும் அந்த கடைக்கு. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு நம்ம வந்துருக்கிற ஸ்பாட் தான் பார்த்தீங்கன்னா அன்னை செட்டிநாடு மெஸ்ஸு. இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக்குக்கு முன்னாடியே வந்து லொக்கேட் ஆகிருக்கு. வாங்க எங்கள் கடைக்குள்ள போவோம். டைம் இல்லை. ஆக்சுவலாக அந்த கடையோட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் அந்த கடை ரன் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் எல்லா ஐட்டமும் சாப்பிட்ணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 to 1 மணிக்குள்ளே 1:30 மணிக்குள்ளே வந்துட்டிங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து கிடைக்குங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கடையை மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். நல்லா இருக்குது. நம்ம அண்ணன் வந்து இப்போ பேசுவாங்க, கடையை பற்றி சொல்லுவாங்க. வணக்கம், இது அம்மாப்பேட்டை ரயிலடி அன்னை செட்டிநாடு மெஸ்ஸு. இது 1992 தொடங்கப்பட்டது. எங்கள் அம்மாவும் நாங்கள் எங்கள் ஃபேமிலியோட தொடங்கணும் அந்த கடையை. எங்கள் சகோதரிங்கள்லாம் இதில் இருந்தாங்க. அவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி ஊருக்கு போயிருந்தால இப்போ என் பேக் போனால் என் ஒய்ஃப் இருக்காங்க, என் ஸ்டாஃபுங்க இருக்காங்க. ஸ்டாஃபெல்லாம் என்னோட உடம்பு சகோதரி மாதிரி எல்லாருமே எங்கள் ஃபேமிலி மாதிரி தான் என்னோட ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 1992 ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த கடையை. சிக்கன் 6, சிக்கன் கிரேவி, ரால் கிரேவி, மீன் ஃப்ரை, லாலிபாப், சிக்கன் லாலிபாப். ஐயா சொல்லியா சொன்ன மாதிரி சொன்னா அம்மாப்பேட்டைக்கு அம்மா கடைக்கு கூப்பிட்டுருங்க. ஆக்சுவலாக எப்படி சாப்பிடக்கூடாது. வச்சுக்கணும். இங்கே பேர் அப்படி வச்சுக்கணும். அது எடுத்து அப்படி பைட் சாப்பிடணும். எனக்கு சாப்பிட கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படி சாப்பிடு வச்சு தனி ஃபீல். என் ஃப்ரெண்டு தான் வச்சுருந்தான் கடைக்கு. செம்ம டேஸ்ட்டு. அதாவது நம்ம வீட்டில் எப்படி சாப்பிட்றோமோ அதே ஃபீலிங் இருக்கா இல்லையா? அவங்க கண்டிப்பாக மசாலாலாம் வந்து உங்களே அரைச்சி போட்டது. இது வந்து சிக்கன் கிரேவி. இது வந்து உங்களுக்கு வந்து மசாலாவே நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா இருக்குது. வேக்காடு நல்லா கொடுத்துருக்காங்க. வேக்காடு நல்லா வந்துருக்கு. என்னோட 30 வருஷம் சர்வீஸில் கடையை பார்த்தது 92 கடை வச்சுருக்காங்க. அது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் கூட தான் வந்தாங்க. அவங்க இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. வந்து எல்லாருமே இங்கே தான் வந்து சாப்பிடுவாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃப் முக்கால்வாசி இங்கே இருக்கிற சரௌண்டிங்கில் உள்ளவங்க இங்கே தான் வராங்க, இங்கே தான் சாப்பிடுவாங்க. அதே மாதிரி எங்களுக்கு எதார்த்தமாக கிடைச்சது வந்து இந்த ஸ்பாட்டு. ஆக்சுவலாக எப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கறியை எடுத்து சோறை வச்சு அது சொல்லிட்டு அதை போட்டோன்னு செம்ம ஃபீலு. அதெல்லாம் உங்களுக்கு வெஜ் ஐட்டமே நல்லா இருக்கும். இந்த கூட்டா கூட்டு, எனக்கு கூட்டு தான் இங்கே ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா அப்பயே நான் கூட்டு வாங்கி நல்லா சாப்பிட்டேன். இங்கேயுமே அந்த கூட்டு வந்து நிறையா வாங்கி சாப்பிட்டு. என்ன குழம்பு அது? மீன் குழம்பு இருக்கு, கறி குழம்பு ஊத்துனேன். ஓகே, சாம்பார் இருக்கு. மீன் குழம்பு ஊத்துங்க. எனக்கு கொஞ்சம் கிரேவி மட்டும் கொடுங்கக்கா. சிக்கன் கிரேவி. ஆக்சுவலாக இங்கே வந்து எங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓன் மசாலா தான் எல்லாமே. அதோட ஸ்பைசியுமே உங்களுக்கு தெரியுது.
ஸ்பைசி அவங்க போட்டுக்கிற இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வீடு ஆரம்பத்தில் கூட்டம் இருக்கான்னு சொன்னேன். ஆனால் இப்போ நம்ம உட்காந்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சும்மா கூட்டம் முறையான சாப்பிட்றோம். அதாவது ஒரு பெரிய பெரிய கடையில் கூட உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட் கிடைக்காது. இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த கவுச்சின்னு சொல்லுவாங்கள்ல ஆக்சுவலாக அந்த ஃபீல் வந்து இங்கே இருக்காது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கருவாடு இங்கே மெயினாக வைப்பாங்க. எப்போவுமே கருவாடு வந்து நல்லாயிருக்கும். நான் அப்போ சாப்பிட்டா வந்து சின்ன சின்ன அவங்க பொடி கருவாடு அதை சொன்னாங்க. இப்போ வந்து நெத்திலி கருவாடு வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா மீன் நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட் சாப்பிட்ட கறி குழம்பும் சரி, சாப்பிட்ற மீன் குழம்பும் சரி, வீட்டில் வந்து அம்மா கையில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். ரெடி ஃபினிஷிங் முடிச்சாச்சு. கை கழுட்டு வந்து பேசுனேன். நீ இந்த விலைப்பட்டியல் கேட்டாலே நீ வந்து அசந்து போயிடுவ. இங்கே வந்து சாப்பாடு வந்து பார்த்தோன்னா வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்குது. கண்டிப்பாக வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டு பாருங்கள், நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் சாப்பாடு. ஆமாம் 60 ரூபா தான் சாப்பாடு. ஏன்னா நம்ம தெரியும், நம்ம வீடியோவில் எல்லா வீடியோவும் சொல்லியிருப்போம். நம்ம வந்து பட்ஜெட் வைஸ் தான் நம்ம வந்து கடையை பிளான் பண்ணி நம்ம வந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி தான் இந்த கடையும். என்ன தஞ்சாவூர் கொஞ்சம் லாங்கு, பட் இருந்தாலும் நாகப்பட்டினம் போகிறவங்க திருவாரூர் போகிறவங்க கண்டிப்பாக இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறாங்க. அதை 12 to ஒரு 1.5 மணிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறவங்க இந்த அம்மாப்பேட்டை கடையை வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். கரெக்டாக வந்து எப்படின்னா உங்களுக்கு நியர்பை ரயில்வே ட்ராக்கு பக்கத்துலேயே இருக்குது. அங்கே தான் கடை இருக்குது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று சொல்லணும், ரேட் வந்து 60 ரூபா சொல்லணும்னா 60 ரூபா போக உனக்கு எக்ஸ்ட்ரா சைடிஷ் இருக்குல்ல, அது நீங்கள் எது எடுத்தாலும் சரி 50 ரூபா தான். ஒரு டிஷ்ஷுக்கு 50 ரூபா. எது எடுத்தாலும் சரி என்ன எடுத்துக்கலாம். ஆனால் அந்த மீன் அந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீசன் டைம் தகுந்த மாதிரி சில டைம் வந்து பொடி மீன்லாம் இருக்கும். ஆற்று பொடி சாப்பிட வந்துருக்காங்க போன வாரம், சொல்லவே இல்லைங்க. எனக்கே தெரியாதியா. ஆற்றுப்பொடிலாம் வந்து அடிமை. ஆற்றுப்பொடியும் இங்கே இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து அதான் சீசன் டைம் மாதிரி. போன 3 மாதம் இருந்தாங்களா, போன 3 மாதம் ஃபுல்லாக ஆற்றுப்பொடி தான் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அந்த கடையோட ரேட்டிங் வந்து 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஹோம் ஸ்டைலில் வந்து இந்த கடை வந்து சிறப்பாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்கே இங்கே 10க்கு 10. ஆமாம், ரிசீவே வந்து பயங்கரமாக இருக்கும். அதாவது உங்கள் வீட்டில் ஒரு 2 பேர் வந்து ரோட்டில் வந்துட்டாலே சீக்கிரம் வாடா ஐயா சொல்லி சாப்பிடுவோம் ஐயா அப்படிம்பாங்களா. அதை மட்டும் கூப்பிட்டாங்களா. ஆனால் வந்து வீடியோ அப்புறமா எடுக்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சாப்பிட்டோம்னா சிறப்பாக இருக்குது இந்த கடை. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த கடையோட ரேட்டிங் வந்து 10க்கு 10 கொடுக்கலாம். ஏன்னா வந்து ஹோம் ஸ்டைலில் வந்து இந்த கடையை வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம இங்கே உள்ள அம்மாப்பேட்டை பீப்புளுக்கு. ஏன்னா இங்கே அம்மாப்பேட்டையில் சுற்றி உள்ளவங்க ஞாயிற்றுக்கிழமை கொண்டு இந்த கடையில் வந்து அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நீங்கள் இன்னும் திங்கக்கிழமை வந்தீங்கன்னா உட்கா கூட இடம் இருக்காது. ஸோ நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் அந்த கடையை. அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் இந்த கடை. சூப்பராக இருக்குது. மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். பாய். வெள்ளெல்லாம் அடிக்கல, வேர்க்குது. அதான் வந்து இலைய வச்சு பாய். பை பாய். ஐயா சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏதோ ஸ்ப்ரைட்டு கிரீட்டு 7up யோனப்பு ஏதோ லெமன் சோடா ஏதாவது குடிப்போமா? குடிச்சிட்டு பேசுவோம். வரட்டா மாமே. நம்பல காப்பாத்தணும்னு ஆசைப்பட்ட, காப்பாத்தி விட்டு போ.